இது உங்கள் தேஜஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து தமிழ் இலக்கணத்தில் வந்து வினையெச்சம் பெயரெச்சம் என்ன வித்தியாசம், எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினையெச்சம்னா முதல்ல 2 வார்த்தை வரும், 2 சொல் வரும். முதல்ல ஒரு சொல், அடுத்த வர சொல். அப்போது ரெண்டாவது வர சொல்லுக்கு முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாடி முடித்தான் அப்படின்ற ஒரு தொடர் இருக்குன்னா, சொல் தொடர் இருக்குன்னா, ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு இருக்கிறது பாடி, ரெண்டாவது வந்து முடித்தான் அப்படின்க்கா. அப்போ ரெண்டாவது இருக்கிற சொல் வந்து முற்று பெற்றிருக்கு, அந்த முடித்தான் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு முழுமையான மீனிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், பாடின்னு வந்திருக்கு. பாடினான் அப்படின்னா தான் முற்று பெற்று அந்த செயல் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனால் பாடி அப்படின்ட்டு வந்திருக்கு, பாடி முடித்தான் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அந்த பாடின்றது வந்து முற்று பெறாமல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி முதல் இருக்கிற சொல் வந்து ஒரு செயல் வந்து முற்று பெறாமலும், ரெண்டாவது இருக்கிற செயல் வந்து முற்று பெற்றும் வந்துச்சுன்னா இது வந்து வினையெச்சம்னு அர்த்தம். சரியா? இப்போ பாடி முடித்தான், ஓடி நின்றான், பேசி மகிழ்ந்தான். ரெண்டுமே செயல். பேசுறதுன்ற செயல், பாடுறதுன்ற செயல். இங்கே பாருங்கள், பாடி முடித்தான்ல பாடுறதும் செயல்,